வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தினமுமே நம்ம செய்தித்தாட்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பண மோசடி, நிதி நிறுவன மோசடி அப்படின்னு பல்வேறு வகையான மோசடிகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே சமயத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் அவங்கள பல ஆண்டுகளா கஷ்டப்பட்டு சேமித்து வைத்திருக்கின்ற அந்த பணத்தை நிதி நிறுவனத்துல, யாருன்னே தெரியாத ஒரு நிதி நிறுவனத்துல மோசடி பண்ணி அவங்களுடைய முதலீடு பண்ணி மோசடியை சந்திக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு நிதி நிறுவனம் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகளை அந்த நிதி நிறுவனம் கடைபிடிக்கணும், அதே நேரத்துல மக்கள் தங்கள் முதலீடு செய்யக்கூடிய பணத்தை ஒரு நிறுவனத்துல போடும்பொழுது எந்த வகையான விழிப்புணர்வோட அவங்க இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய பேருக்கு விஷயமே தெரியல அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒரு சில விஷயங்களுக்காக பல்வேறு கேள்விகளை கேட்கக்கூடிய மக்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஒரு நிதி நிறுவனத்துல முதலீடு செய்யும் போது எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க சொல்லக்கூடிய விளம்பரங்களையும் அவங்க சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளையுமே நம்பி தங்களுடைய பணத்தை முதலீடு பண்றாங்க. ஒரு நிதி நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான சட்ட விதிமுறைகள் நம்ம தமிழகத்துல பின்பற்றப்பட்டு வருது, அதே நேரத்துல ஒரு நிதி நிறுவனத்துல தங்களுடைய பணத்தை முதலீடு செய்யணும் அப்படின்னா மக்கள் அந்த நிதி நிறுவனத்தில் சரிபார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன, இதுவரைக்கும் தமிழகத்தில் நடைபெற்ற நிதி நிறுவன மோசடிகள் எவ்வளவு புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு பணத்தை மக்கள் இழந்திருக்காங்க, எவ்வளவு பணம் மக்களுக்காக மீட்கப்பட்டு காவல்துறையினரால் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மோசடிகளுக்காகவே காவல்துறையில் தனியாக ஒரு குற்றப்பிரிவே செயல்பட்டு வருகிறது. அது என்ன மாதிரியான பிரிவுகள், யார்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில பார்க்க இருக்கும். முதலில் இது பற்றி ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தின் பல பகுதிகளில் சமீப காலமாக நிதி நிறுவன மோசடிகள் நடைபெற்று வருவது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தாங்கள் கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு நிதி நிறுவனத்தில் படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரை டெபாசிட் செய்யும் அவல நிலை பல ஆண்டுகளாக தொடர்கதையாகி வருகிறது. சமீபத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளில் PSCL என்ற நிதி நிறுவனம் ஏலச்சீட்டு நடத்தி வந்தது. சென்னை மற்றும் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் இந்நிறுவனத்தில் பணத்தை செலுத்தியுள்ளனர். சீட்டு காலம் முடிந்த பின்னரும் பணத்தை திருப்பிக் கொடுக்க இந்நிறுவனத்தினர் காலம் தாழ்த்தியதால் சந்தேகமடைந்த மக்கள் நேரில் சென்று பார்த்தபோது நிறுவனம் பூட்டியிருந்தது தெரியவந்தது. இன்று பணம் செலுத்திய மக்கள் செய்வதறியாமல் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நிதி நிறுவனங்கள் பொதுமக்களிடமிருந்து முதலீடுகளை பெறுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கியில் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான நிறுவனங்கள் உரிமம் பெறாமலேயே பொதுமக்களிடம் பல்வேறு கவர்ச்சி முதலீட்டு திட்டங்களை அறிவித்து பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்து வருகின்றன. 35% வட்டி மற்றும் 10% ஊக்கத்தொகை, 2 ஆண்டுகளில் முதலீடு இரட்டிப்பு, 5 ஆண்டுகளில் தேக்குமர தோட்டங்கள், டார்கெட் என்று சொல்லப்படுகிற குறிப்பிட்ட அளவிற்கு வாடிக்கையாளர்களை சேர்த்தால் கூடுதல் கமிஷன் தொகை, கார் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா குறித்த அறிவிப்புகள், முதலீடு செய்த பணத்திற்கு ஈடாக நிலங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் என்று பல அறிவிப்புகள் மக்களை இதுபோன்ற நிதி நிறுவனங்களில் சேர வைப்பதற்கு வழிவகை செய்திருக்கின்றன. மக்களும் இந்த நிதி நிறுவனங்கள் குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் எந்த கேள்வியையும் கேட்காமல் தங்கள் பணத்தை முதலீடு செய்கின்றனர். இதில் தில்லியை தலைமையிடமாக கொண்ட PSCL என்ற நிறுவனம் மட்டும் நாடு முழுவதும் சுமார் 5.85 கோடி முதலீட்டாளர்களிடமிருந்து ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் நிதி திரட்டியுள்ளது. இது ஒரு உதாரணம் மட்டுமே. இதுபோன்று தமிழகத்தில் ஃபைன் ஃபியூச்சர், சாரதா சிட் ஃபண்ட், லக்ஷ்வர்யா, குவெஸ்ட்நெட் என்று பல நிறுவனங்கள் மக்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை ஏமாற்றி வசூலித்துள்ளன. கட்டுப்பாடுகள் இல்லாத நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் இருந்தாலும் மக்கள் தங்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதும் மிக அவசியமாகிறது. இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு சின்ன காய்கறி வாங்கணும் அப்படின்னா 1000 கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் தங்கள் சேமித்த பணத்தை ஒரு நிதி நிறுவனத்துல போடும்பொழுது எந்த கேள்வியுமே கேட்காம அவங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய முன்வராங்க. காந்த படுக்கை மோசடி, ஈமு கோழி மோசடி அப்படின்னு பல்வேறு மோசடிகள் தொடங்கி இன்னைக்கு தங்க காசு மோசடி, பண மோசடி என பல விதங்கள்ல பல்வேறு வடிவங்கள்ல மோசடிகள் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த வகையான மோசடிகளில் இருந்து மக்கள் தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும், மேலும் இதுவரை நடைபெற்ற மோசடிகள்ல எப்படியெல்லாம் மக்கள் பணத்தை இழந்திருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு உள்ளபடி நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி
இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் அப்படிங்கறது எப்படி செயல்பட்டு இருக்கு, அதே நேரத்துல பல்வேறு நிதி நிறுவனங்கள் நடத்திய மோசடி குறித்த பல்வேறு விதமான அடிப்படை தகவல்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் மோசடி நிறுவனங்கள் என்று பார்க்கும்பொழுது பல்வேறு விதமான மோசடி நிறுவனங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வந்திருக்கின்றன. அதில் ஒரு சில மிகப்பெரிய அளவிலான மோசடியில் ஈடுபட்டது என்று பார்த்தால் சென்னை PSCL நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது. ஃபைன் ஃபியூச்சர் நிதி மோசடி மற்றும் லக்ஸரியா நிலங்கள் மோசடி என பல்வேறு வகையான மோசடிகள் நிகழ்ந்திருக்கின்றன. குவெட்னஸ் தங்க காசு மோசடி, காந்த படுக்கை மோசடி, ஈமுக்கோழி மோசடி என பல்வேறு விதமான மோசடிகள் தமிழகத்தில் நடைபெற்று வந்திருக்கின்றன. மேலும் நிதி நிறுவனங்களின் கவர்ச்சிகரமான விளம்பரங்களால் தான் மக்கள் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. முதலீட்டிற்கு 35% வட்டி கொடுப்பதாக கூறுகிறார்கள். 10% ஊக்கத்தொகையும் வழங்கப்படுவதாக அந்த சமயத்தில் தெரிவிக்கப்படுகிறது. 2 ஆண்டுகளில் மக்கள் தாங்கள் போட்ட முதலீட்டிற்கு இரட்டிப்பாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். 5 ஆண்டுகளில் தாங்கள் முதலீடு செய்த பணத்திற்கு பல ஏக்கர் தேக்கு மர தோட்டங்கள் தங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்வதையும் நம்பி முதலீடு செய்கிறார்கள். குறிப்பிட்ட அளவிற்கு வாடிக்கையாளர்களை சேர்த்தால் கூடுதல் கமிஷன் வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கார் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா குறித்த அறிவிப்புகள் அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஆசையை உருவாக்குகிறது. முதலீட்டிற்கு ஈடாக நிலங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்புகள் மக்களை முதலீட்டில் ஈர்க்க வைக்கிறது. தமிழக பொருளாதார குற்றப்பிரிவின் அறிக்கையின்படி 2000 முதல் 2012 ஆண்டு வரை நடைபெற்ற பல்வேறு விதமான புகார்கள் என்று பார்த்தால் பதிவான புகார்கள் 1538. இதில் போலி கம்பெனிகள் என்று பார்த்தால் 500க்கும் மேற்பட்ட போலி கம்பெனிகள் செயல்பட்டிருக்கின்றன. ஏமாந்த முதலீட்டாளர்கள் என்று பார்க்கும்பொழுது 12,60,801 பேர் ஏமாந்திருக்கிறார்கள். ஏமாற்றப்பட்ட தொகை என்று பார்த்தால் 2919.68 கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. மக்களிடமிருந்து மீட்கப்பட்ட தொகை என்று பார்த்தால் 1296.16 கோடி ரூபாய் மீட்கப்பட்டிருக்கிறது. நடவடிக்கைக்காக காத்திருக்கும் பல்வேறு நிதி நிறுவனங்களின் சொத்து மதிப்பு என்று பார்த்தால் 1000 கோடி ரூபாய்க்கும் மேலாக இருக்கிறது. மேலும் இந்த மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், தாங்களுடைய பணத்தை முதலீடு செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள், தாங்கள் முதலீடு செய்யக்கூடிய நிதி நிறுவனம் என்பது ரிசர்வ் வங்கியில் பதிவு பெற்ற நிறுவனமாக இருக்க வேண்டும் அல்லது ரிசர்வ் வங்கியில் பதிவு பெற்ற அமைப்பில் அந்த நிறுவனம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு முதலீட்டு திட்டத்திற்கும் ஒழுங்குமுறை கண்காணிப்பாளரிடம் அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறதா என்பது பற்றிய விவரங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மேலும் www.mca.gov.in என்கின்ற இணையதளம் மூலமாக தாங்கள் முதலீடு செய்ய இருக்கும் நிறுவனத்தின் விவரங்கள் மற்றும் லாப விகிதம் குறித்த தெளிவான தகவல்களை இந்த இணையதளத்தின் வாயிலாக அறியலாம். MCA என்பது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மற்றும் ரிசர்வ் வங்கி. இதில் இந்த ஒரு விஷயத்தில் அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்று பார்த்தால் ரிசர்வ் வங்கி, சட்டம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும். இந்த நிதி நிறுவனங்களை கண்காணிப்பதற்காக மாதந்தோறும் ஆய்வுகளை நடத்த வேண்டும். தொடர்ச்சியான தணிக்கைகளை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இந்த நிதி நிறுவன மோசடி என்பது எவ்வாறாக நடைபெறுகிறது, மக்கள் எப்படி இதில் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பது குறித்த பல தகவல்களை பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் நுகர்வோர் அமைப்பு துணை இயக்குநர் திரு கிருஷ்ணன். மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கோகுல். முதலில் கோகுலிடம் பேசலாம். வணக்கம் கோகுல். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மக்களிடத்துல நடைபெற்ற மிகப்பெரிய மோசடிகள் மற்றும் நிதி நிறுவனம் குறித்த மோசடிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கிறது, எவ்வளவு மக்கள் தங்களுடைய பணத்தை இழந்து நிற்கிறாங்க? அதாவது இந்த தனியார் நிதி நிறுவனங்கள் குறிப்பாக ஒவ்வொரு நிதி நிறுவனமும் ஒவ்வொரு சலுகைகளை அறிவிக்கிறாங்க. அதாவது காப்பீட்டு நிறுவனம் பாலிசிகளாக ஒரு சிலர் வந்து அதுல முதலீடு செய்யறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு பாலிசியாக போட்டால் அந்த பணத்திற்கு கூடுதலாக வட்டி செலுத்தப்படும், கூடுதலாக வட்டி தரப்படும் என்று ஒரு சில ஆசை வார்த்தைகளை கூறுறாங்க. அதே மாதிரி மாதச்சீட்டு, ஏலச்சீட்டு என, தீபாவளி சீட்டு, பண்டிகை கால சீட்டு என பல்வேறு சீட்டுகள் வந்து நிதி நிறுவனங்கள் மூலமாகவும் தனியார் நிதி நிறுவனங்கள் வந்து பணங்களை வந்து மக்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி அதிக அளவில் வட்டி தருவதாக கூறி இது போன்ற பணங்களை வசூல் பண்றாங்க. சென்னையில வந்து கிட்டத்தட்ட தினசரி ஒவ்வொரு புகார்களா சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கும் மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கும் பொருளாதார
குற்றப்பிரிவு போலீசாருக்கும் தினசரி இது ஒரு புகார்கள் வந்தவண்ணம் உள்ளன. ஏலச்சீட்டு மோசடி தொடர்பாக அவ்வப்போது காவல்துறையும் கைது செய்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. தற்பொழுது சென்னையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது இந்த PACL அப்படிங்கிற ஒரு காப்பீட்டு நிறுவனம். இந்த காப்பீட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பணம் 5 ஆண்டுகள் கழித்து அதிக அளவிலான வட்டியை திருப்பி தரப்படும் என்று ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சலுகைகள் சொல்லியிருப்பதா இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க. இதே போன்று பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தினசரி அந்த அலுவலகத்தை வந்து கேட்கும் போது 1 வருஷத்துல பணம் கிடைக்கும், 1.5 வருஷத்துல பணம் கிடைக்கும், இன்னும் 6 மாதத்துல கிடைக்கும், இன்னும் 2 மாதத்துல கிடைக்கும் அப்படின்னு தினசரி ஒரு பதில் சொல்வதாகவும், தற்பொழுது கடந்த 1 வார காலமாக இந்த அலுவலகம் மூடப்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க, ஒரு அச்ச உணர்வுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா தங்களுடைய கஷ்ட காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து செலுத்தின கட்டின பணம் எல்லாம் வீணா போயிருச்சா அப்படிங்கிற ஒரு அச்சம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் வந்திருக்கு. அவங்களிடமே இந்த நிதி நிறுவனம் என்னென்ன சலுகைகளை சொல்லி ஏமாத்துறாங்க என்பது குறித்து நேரடியாக அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், இப்போ வந்து இந்த நிறுவனம் நீங்க எப்படி உங்களை தொடர்பு கொண்டாங்க, எவ்வளவு பணம் கட்டிருக்கீங்க? எங்களுக்கு வந்து இங்க வந்து அங்கங்க டீலர் மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க வந்து பேசுறாங்க. அவங்க பேசிட்டு இந்த மாதிரி நல்ல வட்டி கிடைக்கும், சீக்கிரமா முடிஞ்சிடும், நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஆசை சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பிக்சட்ல இருந்து போட்டிருக்கோம். இப்ப நீ எவ்வளவு பணம் கட்டிருக்கீங்க? இப்போதைக்கு இந்த நிறுவனம் உங்கள்கிட்ட சொன்ன பதில் என்ன? நான் 20,000 கட்டிருக்கேன் சார். எத்தனை வருஷத்துக்கு அந்த பணம்? அது 7 வருஷம் போட்டிருக்காங்க. அதே போல இப்ப தினசரி வந்து இங்க வந்து புகார்கள் வந்தவன உள்ளன. கிட்டத்தட்ட தினசரி 100க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவங்க வந்து தினசரி இந்த அலுவலகத்தை வந்து பாத்துட்டு போறாங்க. இதே மாதிரி சென்னையில மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த PACL நிறுவனம் வந்து செயல்பட்டு வந்துள்ளது. அந்தந்த நிறுவனங்கள்ல இருந்தும் பொதுமக்கள் வந்து இங்க வந்து அவங்களுடைய உறவினர்களை வைத்தும் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நிறுவனத்தை பொறுத்தளவு இவங்களுடைய ரிஜிஸ்டர் ஆபீஸாக தமிழகத்துல எந்த பகுதியும் காமிக்கல, ஜெய்ப்பூர்ல தான் எங்களுடைய தலைமை அலுவலகம் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த பொதுமக்கள் வந்து அந்த அலுவலகத்துக்கோ அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கோ எந்த நேரடி தொடர்பும் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் வச்சிருக்காங்க. அந்த ஏஜென்ட் தான் ஆசை வார்த்தைகளை கூறி இது போன்ற ஒரு சில நிதி நிறுவனத்திற்கு பணம் வசூல் செய்து கொடுத்திருக்காங்க. அந்த ஏஜென்ட்களுக்கு அந்த ஊழியர்களும் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் ஒரு சில சலுகைகள் அளித்து ஊக்கத்தொகைகளை வழங்கி இது போன்ற நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டிருப்பது தற்பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல இன்னைக்கு 2012 வரைக்கும் உள்ள அந்த இதை சொல்லிருந்தீங்க. 2000 இருந்து 2014 ஜூலை மாசம் கடந்த மாதம் வரைக்கும் இதுவரை 1727 புகார்கள் வந்து பொருளாதார குற்றப்பிரிவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1727 புகார்கள் வந்து வழக்குகளாக பொருளாதார குற்றப்பிரிவுல தனியார் நிதி நிறுவனங்கள் மோசடி செய்ததாக புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 14.5 லட்சம் மக்கள் வந்து இந்த பொருளாதார குற்றப்பிரிவுல வந்து தங்களோட புகார்களை பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 கோடிக்கு மேல 4000க்கு மேற்பட்ட கோடியில பணம் வந்து இழப்பீடு செய்யப்பட்டிருப்பதாக போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதுவரை 1376 கோடி ரூபாய் பணத்தை வந்து நாங்க மீட்டு பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் போலீசார் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நேரடியா இருக்காங்க. அவங்களோட மேலும் சில இதை கேட்கலாம். சார், உங்களுடைய இதை வந்து யாரு உங்களை தொடர்பு கொண்டு இந்த பணத்தை நீங்க வந்து கட்டினீங்க? இல்ல சார், ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணாரு, நிறைய வட்டி கிடைக்கும், நல்ல கரெக்டான பாலிசி இது, இல்லன்னா நான் வாங்கி தரேன்னாங்க. அவங்க வந்து கடந்த காலத்துல லாஸ்ட் முடிகிற டைம்ல வந்து எனக்கு 2 மாசம் கட்டல. அவங்க அந்த 2 மாசமா நான் கட்டி 1 வருஷம் பொறுத்து தான் உங்களுக்கு 8 மாசம் பொறுத்து தான் அந்த செக் பாஸ் ஆகும்னு சொன்னாங்க. இந்த மாசம் எனக்கு காசு தரத்துக்காக முடிவு பண்ணிருந்தாங்க. 25ஆம் தேதி வாங்க, உங்களுக்கு கண்டிப்பா காசு கிடைக்கும், உங்களுக்கு செக் பாஸ் ஆயிடும், நீங்க உங்களுக்கு பேங்க் புக் இருந்தா நீங்க அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. அதாவது 8 மாதத்திற்கு முன்பாக அவருடைய பணம் கிடைக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இதுவரை எங்களுக்கு வந்து பணம் கிடைக்கவில்லை அப்படிங்கறத எங்களுடைய குற்றச்சாட்டு. இவங்களுடைய குற்றச்சாட்டு மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு பணம் நாங்க கட்டின பணம் முழுமையாக கிடைக்குமா என்ற ஒரு அச்ச உணர்வோடு தற்பொழுது அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் கோகுல். சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல பகுதிகளில் இந்த PACL நிறுவனம் மட்டுமில்லாமல் பல நிறுவனங்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக. இந்த நிதி நிறுவன மோசடி என்று பார்க்கும் பொழுது அங்கே நேரடியாக அதிகாரிகள் யாரும் சென்று மக்களிடம் பணத்தை வசூலிப்பதில்லை. அவர்கள் நியமிக்கும் ஏஜென்ட்டுகள் தான் மக்களிடம் சென்று உங்களுக்கு அதிகப்படியான வட்டி கிடைக்கும் என்கின்ற ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த மக்களிடத்தில் அவர்களுக்கான பணத்தை பெற்று அந்த நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கிறார்கள். இது பற்றிய பல தகவல்களை மேலும் பேசலாம். நமது செய்தி அரங்கில் இருக்கும் திரு கிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ பல ஆண்டுகளா தமிழகத்துல பார்க்கும் பொழுது நிறைய வகையான மோசடி இருக்கு. ஒரு பக்கம் மக்களோட அறியாமை அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் மக்களுடைய பேராசை அப்படின்னு சொல்லலாம். அப்போ தமிழகத்துல இந்த நிதி நிறுவன மோசடியே அதிகப்படியா நடந்திருக்கு, பல கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்கு.
அப்போ ஒரு நிதி நிறுவனம் அப்படிங்கறது தொடங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும்? நமஸ்காரம். நீங்க சொன்ன ஒரு பேராசை பெருநஷ்டம்ன்றது பழமொழி. நம்ம நாட்டுல வந்து மகாத்மா காந்தி என்ன சொன்னார், யூ லிவ் ஃபார் யுவர் நீட் நாட் ஃபார் யுவர் கிரீட்னு சொன்னாரு. இப்ப நமக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம நினைக்கிறோம். இப்ப வந்து சாதாரண வங்கியில வந்து 9%, 9.5% தான் வட்டி, அரசு நிர்ணயித்துள்ள வட்டி. இதை ஒருத்தர் 30% தராருன்னா எப்படி தருவாருன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சாதாரண ஒரு அரசு நிறுவனமான வங்கிகள்லயே 9%, 9.5% தான் வட்டி கொடுக்கும்போது ஒரு சாதாரண நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் 30% தராருன்னா அதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். அவரால் முடியுமா? அவர் எப்படி நமக்கு தரப்போறார்? அந்த அவருக்கு இந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றாரு? அவருக்கு 30% கொடுக்கறதுக்கு என்ன வசதிகள் வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு நினைக்கணும். முதல்ல நமக்கு do we deserve that 30% நம்ம நினைக்கணும். நம்ம 100 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்த மாசம் அந்த 200 ரூபாயா வரும்னு சொன்னாலே நமக்கு அது அப்படி வரணும்னு நினைச்சாலே அது ஒரு தவறு. நம்ம அது மாதிரி அனாவசியமான விஷயங்கள் இருக்கும். நீங்க சொன்னீங்க 12 லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்கன்னு. தமிழ்நாட்டின் ஜனத்தொகை மொத்தம் குழந்தைகள் உட்பட 6 கோடி தான். 6 கோடிங்கிறது 600 லட்சம். 600 லட்சத்துல 12 லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்க. அது 100க்கு 2 பேர் ஏமாறுறாங்க, குழந்தைகள் உட்பட கணக்கு போட்டா. அப்போ 10 பேர்ல ஒருத்தர் வந்து பணம் எங்கேயோ கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து சரியானபடி நம்ம பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்ங்கிறத நம்ம நினைக்கல. கிட்டத்தட்ட இந்த நிதி நிறுவன மோசடிகள் என்பது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ முதல் முறையாக ஒரு பெரிய அளவில் இந்த நிதி நிறுவன மோசடிகள் வெளிவந்த போதே அரசு முறையா விளம்பரம் எல்லாம் கொடுத்து இது மாதிரி குறைந்த அளவு அதிக அளவு வட்டி கொடுக்கிற நம்பாதீங்க, எந்த நிறுவனம் அரசு அனுமதி பெற்றது என்று கேட்டுட்டு அதுல பணம் போடுங்க, நிறைய விளம்பரங்கள் மாதம் வந்துட்டு இருந்தது. இந்த நிறுவன மோசடிகள் தொடர்கதை போல ஒவ்வொரு பத்திரிகையிலும் வந்தது. ஆனாலும் இன்னும் இது தொடர்கிறது என்றால் மக்களுடைய அலட்சி போக்குதான். மக்கள் வந்து தானாக போய் பள்ளத்தில் விழுகிறார்கள். இது வந்து யாரும் தடுக்க முடியாது. என்போர்ஸ்மெண்ட் பண்ணலன்னா எங்க போகாதன்னு சொன்னா அங்க போய் நானா இமூவ் அதெல்லாம் பத்தி சொன்னீங்க. நிச்சயமா தெரியும் இது 4 வருஷத்துல கொடுக்காது, பலன் கொடுக்காதுன்னு. இருந்தாலும் போட்டு பார்ப்போமே, ஒரு 5000 போடுவோம், ஒரு 10,000 போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறதுனால நம்மளுடைய நீங்க சொன்ன அறியாமை, இந்த அறியாமைனால் வந்து கேடுதான் இது. நிதி நிறுவன மோசடி என்பது கடந்த 30 ஆண்டுகளாக தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. ஒவ்வொரு நிதி நிறுவனம் சில வகையான நிதி நிறுவனம் மோசடியில் ஈடுபடும் பொழுது அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்வதை தவறவிடுகின்ற மக்கள் மீண்டும் மீண்டும் தங்களுடைய அறியாமை காரணமாக தங்களுடைய பணத்தை அந்த நிதி நிறுவனத்தில் முதலீடாக செய்யும் பொழுது சில நிறுவனங்கள் ஏமாற்றி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து விட்டு செல்கின்றன. அதே நேரத்தில் மக்கள் ஒரு நிறுவனம் 30% வட்டி தருகிறது என்று விளம்பரம் செய்தால் அதை யோசித்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இதே போன்று தமிழகத்தின் திண்டுக்கல் பகுதியில் நிதி நிறுவன மோசடி, ஏலச்சீட்டு மோசடி என பல்வேறு விதமான மோசடிகளும் நடைபெற்று கோடிக்கணக்கான ரூபாய் மக்களிடமிருந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறது. அங்கிருந்தபடியே களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தருகிறார் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் சரவணன். திண்டுக்கல் மாவட்டத்தில் பொருளாதார குற்றப்பிரிவில் மொத்தம் 2014ஆம் ஆண்டு 2 பெரிய நிறுவனங்கள் மோசடியில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஜீவன் ஈமுக்கர் என்ற நிறுவனத்தை நடத்திய 6 பேர் பல கோடி ரூபாயை மோசடி செய்ததாக 93 பேர் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் பாத்தீங்கன்னா மொத்தத்தில் 7.47 கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டதாக புகார்காரர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து இந்த நிறுவனத்தை நடத்திய ராஜபாண்டி மற்றும் அதன் மேலாளர் சுரேஷ் ஆகிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே போல மற்றொரு வழக்கானது லக்ஸரியா அக்ரோ பாம் ஸ்லிப் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் 100 ரூபாய் பணத்திற்கு 8%, அதாவது 8 ரூபாய் வட்டி என்ற விகிதத்தில் 50,000, 1 லட்சம், 10 லட்சம் என கிட்டத்தட்ட 1528 பேர் தங்க பணத்தை செலுத்தி வட்டியும் கொடுக்காமல் முதலும் கொடுக்காமல் அவர்கள் நிதி நிறுவனத்தை இழுத்து முடி சென்று விட்டனர். இதன் காரணமாக 1,83,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் நிதி நிறுவன மோசடிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. வடிவங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் பிரச்சனை என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதற்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தீர்வு என்பது பற்றிய பல தகவல்களை பார்க்கலாம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்ப அந்த பகுதி மக்களிடத்துல கேளுங்க. இப்போ ஒரு நிதி நிறுவனத்துல அவங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கறாங்க, என்ன மாதிரியான கவர்ச்சி வார்த்தைகள் எல்லாம் அவங்க கிட்ட சொல்றாங்க, என்ன மாதிரியான ஆசை வார்த்தைகள் எல்லாம் அவங்க கிட்ட சொல்றாங்க, அந்த மக்களிடத்துல கேளுங்க. எதை நம்பி இந்த பணத்தை போட்டாங்க?
அதாவது இந்த நிதி நிறுவனம் ஒண்ணு விளம்பரம் பண்றாங்க, இன்னொரு விஷயம் நேரடி தொடர்பு இந்த மக்களோட கிடையாது. இந்த நேரடி தொடர்பு வந்து இந்த மக்களோட அவங்க போய் நேரடியா பேசுறது கிடையாது, நிதி நிறுவன ஊழியர்கள் வந்து பேசுறது கிடையாது. ஒன்லி பணத்தை மட்டும் வசூல் பண்றதுக்கு தான் அவங்க வந்து அலுவலகத்தை வச்சு செயல்பட்டு இருக்காங்க. மற்றபடி இதுல முக்கிய ஆதாரமாக இருப்பது ஏஜென்ட் தான். ஏஜென்ட் தான் வந்து அவங்க ஒரு வகையில இவங்களுக்கு வந்து அறிமுகமாகறாங்க. ஏஜென்டோட உறவினர்கள், தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, பக்கத்து ஊர்ல இருக்கவங்க, அதே ஊரை சேர்ந்தவங்க, அப்படி ஏஜென்ட்கள் வந்து எளிதில் போய் இருக்கக்கூடிய மக்களை அணுகி நிறைய பேரை வந்து இது போன்ற திட்டத்துல சேர்த்து வந்து மோசடியில தற்பொழுது ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க, பெண்கள், படிச்ச பசங்க, பட்டதாரிகள் எல்லாருமே இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரிய ஒரு வயதான ஒரு மூதாட்டி நம்மிடம் இருக்காங்க, ஒரு டைம் கேட்கலாம். அம்மா, உங்களுக்கு எதுக்காக இந்த பணம் கட்டிருக்கீங்க தெரியுமா? என்ன விஷயத்துக்காக இந்த பணம் கட்டிருக்கீங்க? ஏதோ பசங்களுக்கு உதவும் சொல்லிதான் கட்டினது. இப்ப 21,000 மட்டும் கட்டி இருக்கிறது. இந்த பணம் எதுக்காக கட்டினீங்க? எவ்வளவு வட்டி தரேன்னு சொன்னாங்க? அவங்க வட்டி ஜாஸ்தி கொடுப்பாங்க, நீங்க இந்த மாதிரி சேர்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல சலுகையும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏஜென்ட் மூலியமா தான் நாங்களும் சேர்ந்தோம். நாங்க வந்து சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து வரோம், செங்கல்பட்டுல இருந்து. இந்த மாதிரி ஏமாத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னென்ன மாதிரி சலுகைகள் தரதா சொல்லியிருந்தாங்க? அவங்க இல்ல பணம் உங்களுக்கு வட்டிக்கு மேல வட்டி கூட உங்களுக்கு கிடைக்கும், இது நீங்க பயப்பட வேண்டாம், நல்ல நிறுவனம் இது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பணம் கட்டிருக்கீங்க? இப்ப இந்த நிறுவனம் என்ன சொல்றாங்க? இப்போ இன்னும் நாங்க வந்து இது பாத்துட்டு தான் வந்தோம். நாங்க இன்னும் இந்த நிறுவனத்துக்கு போய் இது பண்ணி கேட்கவே இல்லை. மேலும் ஏஜென்ட் மூலியமா நாங்க கேட்டோம். அவங்க என்ன சொல்ல கொடுப்பாங்க, நீங்க பயப்பட வேண்டாம், அந்த கம்பெனி இதுவா இருக்குது, இன்னும் ஒரு 6 மாசத்துல கிடைக்கும், 7 மாசத்துல கிடைக்கும், நீங்க அப்ப வந்து கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுத்துடுவோம் அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க. ஏஜென்ட்டுங்களை போய் கேட்டாக்கா. இன்னும் மேலும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாமா? உங்களுக்கு என்னென்ன மாதிரி சலுகைகள் கொடுத்தாங்க? நீ எவ்வளவு பணம் கட்டி? நான் வந்து பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காங்க. எனக்கு 1.5 லட்சத்துக்கு கிட்ட வரணும். என்ன நம்பி என்னோட ஃபேமிலி சரௌண்டிங்ஸ்ல வந்து ஒரு 10 பேர் போட்டிருக்காங்க. 10 பேர் போட்டவங்கள வந்து ஒரு பிக்ஸட் டெபாசிட், ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிதான் கட்டியிருக்காங்க. எனக்குன்னு நீங்க கணக்கு பாத்தீங்கன்னாலே எப்படி 2 lakhs அபோவ் தான் வரணும். அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் தரேன். இப்ப லாஸ்ட் எனக்கு சாட்டர்டே வந்து ஒரு செக்குக்கு கேஷா தந்துடுறோம், செக்கு கிடையாது, ஆனால் பேங்க் புக் இல்லைன்னா கூட பரவாயில்ல வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாட்டர்டே வந்து பார்த்தப்ப இங்க சிஸ்டம் எல்லாம் ஃபால்ட்டுங்க அப்படின்னு சொல்லி உள்ளவே போக விடல. அன்னைக்கு சிஸ்டம் எல்லாம் ஃபால்ட், அதனால நீங்க மண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கேஷ் கிடைச்சிடும் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை தடவை அந்த 1 year ஆச்சு எனக்கு இன்னும் முடிஞ்சு இன்னும் இது வரைக்கும் கேஷ் கைக்கு வந்த வரல. வரும்போதெல்லாம் நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் டே இதே தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர. இந்த நிறுவனம் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? யாரு மூலம் இந்த நிறுவனத்துல பணம்? ஏஜென்ட் மூலியமா தான் நாங்களும் கட்டணும் சார். ஏஜென்ட் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நம்பிதான் நாங்க போட்டதே. சரி, நம்மளுக்கு ஆல்ரெடி எங்க ஏரியால 2-3 பேர் வாங்கிருக்காங்களேன்னு அதை நம்பிதான் போட்டு எங்களுக்கு கேஷ் கிடைக்கல. இன்னும் எனக்கு என்ன சேர்ந்து இன்னும் பின்னாடி ஒரு 12 பேர் இருக்காங்க சார். இந்த நிறுவனம் அரசுட்ட அங்கீகாரம் பண்ணி தான் நடத்துறாங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? நாங்க கேட்டோம் சார். கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இருக்குன்னு தான் ஏஜென்ட் வந்து எங்க கிட்ட சொன்னாங்க. இங்க வந்து இது சப் ஆபீஸ், உங்களுக்கு மெயின் ஆபீஸ் வந்து டெல்லி, ஜெய்ப்பூர்ல 2 இடத்துல இருக்கு. அதனால நீங்க பயப்படாம போடலாம், எந்த வித பயமும் தேவையில்லைன்னு சொல்லிதான் எங்களுக்கு வந்து ஏஜென்ட் வந்து அப்படிதான் கேன்வாஸ் பண்ணாங்க எங்களை. இப்போ எவ்வளவு வருஷமா பணம் கட்டிருக்கீங்க? இப்ப கேக்குறதுக்கு அந்த நிறுவனம் என்ன சொல்லுங்க? இப்ப நாங்க சாட்டர்டே 1 year வரும்போது நெக்ஸ்ட் மந்த் இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சாட்டர்டே வந்து பார்த்தபோது ஃபுல்லாவே க்ளோஸ்டா இருந்தது, சிஸ்டம் எல்லாம் ஃபால்ட், உங்களுக்கு மண்டே கண்டிப்பா கேஷ் கிடைக்கும் அப்படின்னாங்க. லாஸ்ட் மந்த் நாங்க பேமெண்ட் கட்ட வரும்போது இனிமே நீங்க ஐநாவரத்துல கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு 1 lakh கிட்ட வரணும் சார். இந்த கம்பெனி சென்னையில மட்டும்தான் இருக்கா இல்ல தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊர்ல இருக்கு? தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இங்கதான் வந்து கட்டிட்டு இருக்கோம். இப்ப லாஸ்டா வந்து ஐநாவரத்துல நிறைய பேர், என்னோட ரிலேஷன்ஸ் வந்து 2-3 பேர் வந்து ஐநாவரத்துல போய் கட்டியிருக்காங்க. கட்டினதுக்கு அங்கேயும் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதீங்க, இல்லங்க பேமெண்ட் வரதுக்கு லேட் ஆகுதுன்னதுக்கு அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பேமெண்ட் லேட் ஆனாலும் எத்தனை மாசம் வந்து பேமெண்ட் லேட் ஆகுதோ அதுக்கு வந்து நாங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு தந்துடுறோம், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிதான் எங்களுக்கு சொன்னாங்க. இதே போல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க. மேலும் உங்களிடமே கேட்கலாமா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து எப்படி நீங்க பணம் கட்டினீங்க, எதுக்காக பணம் கட்டினீங்க? எங்களுக்கு வந்து சிறு சேமிப்பு மாதிரி நீங்க சேர்க்கறது. இது நீங்க வந்து மாசம் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வரும். அதாவது நீங்க கட்டுறது ஒரு 5.5 வருஷம் கட்டினீங்கன்னா 5.5 வருஷத்துக்கு வந்து 1 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நாங்க 6.5 வருஷம் இன்ட்ரெஸ்ட் பண்ணமா நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி போட்டது. எங்களுக்கு 5.5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 3 மாசம் முன்னே நாங்க வந்து கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஜனவரிக்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் வந்துருங்க அப்படி நாங்க அப்பப்போ போன் பண்ணி நாங்க கேட்டுட்டு இருக்கோம் எங்க ஏஜென்ட் கிட்ட. கேட்டு இவங்க தான் வந்து எங்க வீட்டுல இருந்து கூட இது பண்ணுவாங்க. இவங்க மூலியமா தான் நாங்க போட்டு இவங்க வந்து இப்ப நிறைய பேர் பிடிச்சி எல்லாம் சேர்ந்து போட்டுருக்கோம். இப்ப எங்களுக்கு பேமெண்ட் இன்னும் வந்தபாடு இல்ல. வந்து பார்த்தாக்கா இப்ப பேப்பர்ல எல்லாம் தெரியுது மூடிட்டாங்க, க்ளோஸ் ஆயிடுச்சு, எல்லாம் திவாலா ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதாவது இந்த நிதி நிறுவனம் உண்மையிலேயே அரசு அங்கீகாரம் பெற்றதா அப்படிங்கிற முழு விவரம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட
10 ஆண்டுகளாக பணம் கட்டினவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நம்ம கூட இருக்காங்க. 5 வருஷம் பணம் கட்டினவங்க இருக்காங்க. ஆனா இந்த நிறுவனம் முறையாக அரசு அங்கீகாரம் பட்டு தான் இவ்வளவு ஆண்டுகளாக சென்னையிலையும் மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதியிலும் செயல்பட்டதா என்ற முழு விவரமும் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த ஏஜென்ட் மட்டும்தான். இப்ப அந்த அதிகாரிகள் யாராவது நிதி நிறுவனத்தில் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா கூட அந்த அதிகாரிகள் யாருமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஒரே ஒரு ஏஜென்ட் தான். அவர் மூலம் தான் நாங்க பணம் கட்டியிருக்கோம். எங்களுக்கு இப்பவும் வந்து பணத்தை வந்து திருப்பி தரதா சொல்றாங்க. ஆனா வட்டிக்கு வட்டியா திருப்பி போட்டு தர்றதா ஒரு சில ஆசை வார்த்தைகளை இப்பவும் கூறுறாங்க. அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டோர் தமிழகம் முழுவதும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் இந்த நிதி நிறுவனத்துல பல ஆண்டுகளாக நாங்க முதலீடு பண்ணிருக்கோம். ஆனால் எங்களுக்கு இந்த பணம் திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வோடு தான் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்காங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். கோகுல், சென்னையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு நபர்கள் இந்த நிதி நிறுவன மோசடியில் சிக்கியிருக்கிறார்கள். மக்களுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது என்பது அந்த பேசக்கூடிய மக்களிடமிருந்தே தெரிகிறது. தாங்கள் பணம் கட்டக்கூடிய நிறுவனத்தின் அலுவலகம் என்பது எங்கே இருக்கிறது, தலைமை அலுவலகம் எப்படி இருக்கிறது, மேலும் அந்த நிறுவனம் என்பது பதிவு பெற்ற நிறுவனம் தானா என்பதை கூட விசாரிக்காமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். திரு கிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ எல்லாம் கேட்டிருப்பீங்க, வெறும் ஒரு ஏஜென்ட் மட்டுமே பார்த்து அவங்க பணம் கட்டியிருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலாமே பணம் கட்டியிருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட சொல்லும் பொழுது கூட அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க இது அரசு பதிவு பெற்ற நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு நிதி நிறுவனம் அப்படின்னு வரும்பொழுது என்ன மாதிரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு, என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வருது? ஒரு நிதி நிறுவனத்தை நம்ம தமிழகத்துல தொடங்கணும் அப்படின்னா என்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்? இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை கோளாறு வந்து இந்தியாவில கிட்டத்தட்ட 8 கோடி குடும்பங்கள் இருக்குன்றாங்க. ஆனா 8 கோடி குடும்பங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பத்துக்கு வங்கி கணக்கே இல்லைங்கிறாங்க. அதாவது வங்கி சேமிப்புனால என்னன்னு தெரியாத கிராமங்கள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 7 லட்சம் கிராமங்கள்ல வங்கியே கிடையாது. 7 லட்சம் கிராமங்களுக்கு எந்த விதமான வங்கி கணக்கான தொடர்வதற்கான வசதியே இல்லை. அப்படி இருக்கும் மக்களுக்கு அந்த கையில பணம் கிடைக்கும் போது அதை எங்கேயாவது சேமிச்சு வைப்போமே அப்படின்ற ஒரு ஆசைன்னு நான் சொல்ல முடியாது. வீட்டுல வைக்க முடியாது காசை. அதனால எங்கேயாவது இது பண்ணுவோம்னு இந்த முறையான வங்கி இல்லாத போது இது மாதிரி ஒரு நிதி நிறுவனம் வரும்போது நான் வாங்கி வச்சுக்கிறேன், உங்களுக்கு வட்டி கொடுக்குறேன், 15% கொடுக்குறேன், 20% கொடுக்குறேன் போது சரி நம்ம அந்த இடத்துல சேமித்து வைப்போம் என்ற ஒரு அறியாமையால அங்க கொண்டு போடுறாங்க. அப்படி எது நிதி நிறுவனம், எந்த நிதி நிறுவனம் நல்லதுன்னு பார்க்கும்போது ரிசர்வ் பேங்க்ல நான் பேங்கிங் பைனான்ஸ் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு NBFC அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேங்க்ங்கிறது தனி, அரசு அனுமதித்த வங்கிகள் தனி, அரசு உடமையான வங்கிகள், அது தனியார் வங்கிகள் எல்லாம் இருக்கு. அதை தவிர வங்கி கணக்குகளை செய்யாமல் நான் பேங்கிங் இந்த மாதிரி பணத்தை வாங்கி அவர்கள் வேறு இடத்துல முதலீடு செய்து அது வட்டிக்கு கொடுப்பது நான் பேங்கிங் பைனான்ஸ் கார்பரேஷன் சொல்றாங்க. அந்த லிஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல போனா இருக்கு. www.rbi.org போனோம்னா NBFC தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் NBFC இருக்குன்றது பார்க்கலாம், யார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்றது பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் இதுல கிளிக் பண்ணோம்னா அதுக்கு யார் டைரக்டர், அதுக்கு என்ன மூலதனம், அவர்கள் என்ன செய்யறார்கள் என்ற விவரமும் இருக்கு. பட் நம்ம வந்து இங்க இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது யாரோ ஒருத்தர் சொன்னாரு தான் சொல்றாங்க. இவங்க எழுத்து மூலமாக எதுவுமே இல்ல. நம்ம ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு அக்ரிமெண்ட் வாங்கிட்டு ஒரு பத்திரத்தில் எழுதி வாங்கி தான் கொடுக்குறோம். ஆனா ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் மாத கணக்காக கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு எந்த விதமான எழுத்து மூலமான உத்தரவாதம் பெறவில்லை என்பது இவங்க தெரியாம கொடுத்திருக்காங்களா, இல்ல நான் ஏற்கனவே சொன்ன பணம் நிறைய பணம் கிடைக்குமே எதுவும் கேட்க வேண்டாம்னு நினைச்சு கொடுத்தாங்களான்றது தெரியல. அதனால எதை கொடுத்தாலும் எங்க டெபாசிட் பண்ணாலும் ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் வாங்கணும், ஒரு பாஸ்புக் வாங்கணும். அவங்க பிக்சட் டெபாசிட் போட்டா பிக்சட் டெபாசிட் வாங்கணும். ஒரு சீட்டு கம்பெனின்னு எடுத்துட்டோம்னா சீட்டு கம்பெனிஸ் எல்லாம் 1982 இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் நிறைவேற்றிருக்கு. அது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். அந்த சட்டத்தின்படி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சிட் ஃபண்ட்ஸ் இருக்காரு. ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சிட் ஃபண்ட்ஸ்ல ஒவ்வொரு சிட்டு கம்பெனியும் தன்னை பதிவு பண்ணிக்கொள்ளணும். அந்த பதிவு பண்ற கம்பெனியில் தான் நம்ம போய் சீட்டு சேரலாம். அப்படி சீட்டு சேரதா இருந்தாலும் எத்தனை சீட்டு, சப்போஸ் அவர் 60 குரூப் சீட்டு வச்சிருந்தாங்கன்னா 60 குரூப்புக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இத பர்மிஷன் அப்டைன்டு ப்ரீவியஸ் சாங்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க ஆர்டர் எடுத்து காமிப்பாங்க. நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், எங்களுக்கு 60 சிட்டு நடத்துறதுக்கான உரிமம் இருக்கிறது. அந்த 60 சிட்டு எப்படி நடத்துறாங்கன்னா, சப்போஸ் நான் 25,000 ரூபாய் சிட்டு 20, 50,000 ரூபாய் சிட்டு 10, 1 லட்சம் ரூபாய் சீட்டு 20 வச்சிருந்தேன்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டை முதல்ல அந்த ரிஜிஸ்ட்ரார் கிட்ட கட்டணும். அந்த சிட்டு கம்பெனி கட்டணும். கட்டினாதான் அவருக்கு அந்த சாங்ஷன் கொடுப்பாரு. அந்த சாங்ஷன் இருக்கான்னு நம்ம பார்த்த அப்புறம் தான் சீட்ல சேரணுமே ஒழிய அவர் சீட்டு நடத்துறாரு உங்களுக்கு மாதம் 100 ரூபாய் கொடுப்போம் 25 மாசம்னா 25,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லும் போது நம்ப கூடாது. அதே மாதிரி சில பேரு நீங்க சீட்டு குழுக்கள் விழுந்துருச்சுன்னா நீங்க கட்ட வேண்டாம்
நீங்க 4 மாதம் கட்டிட்டு உங்களுக்கு விழுந்துருத்தனா கொடுப்போம்னா அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால சீட்டுங்கிறது முதல்ல வந்து நீங்க அக்ரிமெண்ட் கையெழுத்து போடணும். அதுல அவங்க கிளியரா சொல்லுவாங்க, நீங்க 25 மாசம் கட்டணும், மாசம் 1000 ரூபாய் கட்டணும், உங்களுக்கு 25 மாதம் கழித்து 25,000 ரூபாய் கிடைக்கும். நடுவுல எடுக்கணும்னா ஏலம், அதை வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் ஃபோர்மன் இருக்காரு, அவர் வந்து ஏலம் நடத்துவார். ஒவ்வொரு மாதத்திலும் ஏலம் நடத்துவார். இதற்கு தனி மினிட்ஸ் புக்னு வச்சிருக்காங்க. அந்த ஏலத்துல அந்த ஃபோர்மன் மட்டும்தான் இருக்கலாமே, அந்த நிதி நிறுவன ஊழியர்கள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் சீட்டுக்கு பணம் கட்டுறாங்களோ நம்ம போய் உட்கார்ந்தோம்னா அந்த ஏலம் சொல்லுவாங்க. ஏலத்துல வந்து 40% தான் அதிகபட்சம், அதுக்கு மேல தள்ளு கிடையாது. இப்ப அது போட்டு இந்த இன்னைக்கு இவருக்கு எக்ஸுக்கு வந்து இன்னைக்கு இந்த ஏலம் உறுதியாயிருக்கிறது அப்படின்னு எழுதி அவரும் கையெழுத்து போட்டு 2 விட்னஸ் கிட்டையும் கையெழுத்து வாங்குவாங்க. இப்போது வந்து சிட்டு உறுதியாகிறது. அப்ப அவர் வந்து அந்த அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள அவருக்கு அந்த பணம் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் திரு கிருஷ்ணன். இந்த நிதி நிறுவனங்களிலும் பல்வேறு விதமான விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. மக்கள் அதை முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? திருச்சியில் இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய நிதி மோசடிகள், மக்கள் அளித்திருக்கக்கூடிய புகார்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய தகவல்களை பதிவு செய்கிறார் எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால். திருச்சி மாநகரத்தை பொறுத்த வரைக்கும், மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே வந்து படித்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து பணம் பறிக்கும் கும்பல் வந்து ஒரு பிரபலமான நிறுவனங்கள் பேரை வைத்து பணம் பறிப்பதில் வந்து மும்முரமா இருக்காங்க. குறிப்பா வந்து கடந்த சில வாரத்துக்கு முன்பு திருச்சி ரயில்வே ஜங்ஷன் அருகிலே வந்து ஐகான் என்ற பெயரில் வந்து ஒரு நிறுவனம் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞருக்கு வேலை தருகிறோம், 10,000 கட்டுங்க, 20,000 கட்டுங்கன்னு மோசடி செஞ்சாங்க. அவங்கள்ட்ட வந்து போலீசார் வந்து அவங்களை வந்து பிடித்து விசாரணை பண்ணாங்க. இதே மாதிரி பல்வேறு ஸ்ரீரங்கத்தில் பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களை குறிவைத்து, அதாவது விமான நிலையத்தில் வேலை வாய்ந்திருக்கிறோம் என்று பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை வந்து கோவை ஈரோடு சேர்ந்த, குறிப்பா அவங்க எல்லாம் சொன்னா கோவை ஈரோடு சேர்ந்த இளைஞர்கள், அவங்களை பிடித்து வந்து போலீஸ்ல வந்து அவங்க ஸ்ரீரங்க போலீஸ்ல வந்து ஒப்படைச்சாங்க. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்ப அந்த பகுதி மக்களிடத்துல கேளுங்க. இப்ப நம்ம ஒரு பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணும்பொழுதும் 9% வட்டி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா மக்களுக்கு அந்த பணத்தை முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் எவ்வளவு சதவீத வட்டி கொடுக்கறதா சொல்லி அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. மக்கள் அவங்க கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கலையா? அதிக வட்டி கொடுப்பது அப்படிங்கறது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத பத்தி அவங்க யோசிக்கவே இல்லையா? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில பணத்தை அவங்க முதலீடு பண்ணாங்க? அவங்க கிட்ட கேள்வி. அதாவது ஏமா இந்த இப்ப நம்ம வச்சிருக்க சீட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன எவ்வளவு பணம் கட்டினா எவ்வளவு வட்டி அப்படிங்கிற மாதிரி விவரத்தை வந்து ஒரு பேப்பர்ல அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது மாசம் 300 ரூபாய் கட்டினாங்கன்னா வருஷத்துக்கு 22,500 ரூபாய் உங்களுக்கு பெனிஃபிட்டா வட்டியா வந்து 5 வருஷத்துல கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 400 ரூபாய் கட்டினாங்கன்னா அது 30,000 ரூபாய் வட்டியா கிடைக்கும். 600 ரூபாய் கட்டினாங்கன்னா 45,000 ரூபாய் வட்டியா கிடைக்கும். 800 ரூபாய் கட்டினாங்கன்னா 60,000 ரூபாய் வட்டி கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு தொகைக்கும் ஒவ்வொரு வட்டியாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பணம் எங்க முதலீடு செய்ய போறாங்க, எப்படி வட்டியா கிடைக்கும்ன்ற முழு வார்த்தை இது அந்த மாதிரி இதுல வந்து குறிப்பிடல. நேரடியா பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கேட்கலாம். ஆமா, இப்ப வந்து இது மாதிரி ஒரு இது கொடுத்திருக்காங்க. என்ன ஸ்கீம் அடிப்படையில் நீங்க சேர்ந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு வட்டி தராது? வட்டி வந்து நார்மலான வட்டி தாங்க, வட்டியெல்லாம் அதிகம் கிடையாது. வட்டி வந்து இதுல வந்து அதிகமா கிடையாது. என்ன சொல்லி எங்களை சேர்க்கறாங்கன்னா, நீங்க வந்து இதை வந்து நீங்க இதை நடத்துனீங்கன்னா உங்களுக்கு மாசம் இவ்வளவு ரூபாய், எவ்வளவு ரூபாய் நீங்க வசூல் பண்ணி கட்டுறீங்களோ அதுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சரி, ரொம்பலாம் சும்மா வீட்டுல உட்காந்து ஒரு கஷ்டம் இருக்குமென்னு தான் நாங்க ஏஜென்ட்டுங்க சொன்னாங்கன்னு இதை வச்சு நிறுவனம் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி இதை நாங்க நடத்தினதுக்கு. ஆனா அவங்க வந்து அந்த சம்பளம் கூட இந்த மாசம் கட்டினா அடுத்த மாசம்ன்றது கொடுக்கறது இல்ல. 3 மாசம் கழிச்சுதான் நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி கட்டின சம்பளத்தையே கொடுக்குறாங்க. நீங்க ஏஜென்ட்? ஆமா. ஏஜென்ட் வந்து உங்களை எப்படி, நீங்க ஏஜென்ட் வந்து நிறுவனத்துக்கு எப்படி உங்களுக்கு அறிமுகம்? என்ன வந்து ஒரு ஏஜென்ட் வந்து அவங்க சேர்த்து விட்டாங்க, தெரிஞ்சவங்க மூலியமா நான் வந்து சேர்ந்தேன். இது வந்து தெரிஞ்சவங்க. இந்த நிறுவனத்துக்கு எப்படி பணம் வருது, எப்படி உங்களுக்கு வட்டி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு ஏஜென்ட்டுக்கு தெரியுமா? நீங்க எப்படி வந்து பொதுமக்களுக்கு வந்து நேரடியா தொடர்பு கொண்டு அவங்களுக்கு என்வாஸ் பண்ணி? நாங்க அப்படிதான் சொல்லல. எனக்கிட்ட சேர்ந்திருக்கவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க தான். சரி, நான் அப்ப வந்து கொஞ்சம் இதுவா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு, பின்னாடி ஃபீச்சர்ஸ் ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு. இப்ப ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா 6 பேர் 7 பேர் ஒரு ஃபேமிலி தான். அந்த 6 பேர் 7 பேருமே போட்டிருக்காங்க என்கிட்ட. அவ்வளவு பேரும் போட்டிருக்காங்க, அவ்வளவு பேருக்கும் கட்டின்னு வந்திருக்காங்க. ஆனாக்கா இப்ப வந்து இவங்க வந்து இப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு ரூபான்னு ஒரு ஆளு 2,000 ரூபான்னு சொல்லி போட்டாங்கன்னா அந்த 2,000 ரூபாய் ஒரே ஸ்கீம் போடல, 2 பத்திரமா அடிச்சு போட்டுறாங்க. ஏன்னா பின்னாடி ஏதாவது பாதிப்பு வந்து அது 1 கொடுத்துட்டு 1 வந்து டிவைட் பண்றாங்க, அந்த மாதிரி பண்றாங்க. அது வந்து இப்போ அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஆனா இப்ப 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சவங்களுக்கு இன்னும் வந்து
அவங்களும் சரி வேற பணம் தரல. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஏஜென்ட் மேல சொல்ற குற்றச்சாட்டு, ஏஜென்ட்டுக்கு வந்து ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க, இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு இன்சென்டிவ் கொடுக்குது? எனக்கு வந்து ரொம்ப கட்டுறதை பொறுத்து. இப்ப வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டுறோம்னா அதுல ஒரு 100 ரூபாய் நம்மளுக்கு கமிஷன் மாதிரி. அவங்க அதை சம்பளமா எப்படி எவ்வளவு கட்டுறோமோ அதை வச்சு அந்த சம்பளத்தை நீங்க வந்து ஒரு 20 பேருக்கு மேல சேர்த்திருப்பீங்க. நான் 26 பேர் சேர்த்திருக்கீங்க. இந்த நிறுவனம் முறையாக அரசு அங்கீகாரம் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற விவரம் எங்களை சேர்த்தவங்க வந்து அப்படிதான் சொன்னாங்க. எப்படின்னா அரசாங்க அங்கீகாரம் பெற்றது, இது ஒரு 25 வருஷமா இந்த நிறுவனம் நடந்துட்டு இருக்கு, அதனால எதுவும் நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க தாராளமா செய்யலாம், செயல்படலாம் அப்படின்னு சொல்லிதான் என்ன வந்து அவங்க சேர்த்து விட்டது. அதாவது ஹேமா, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டையும் பேசியாச்சு, ஏஜென்ட் இருக்காங்க, ஏஜென்ட்டையும் பேசியாச்சு. ஏஜென்ட்டுக்கும் இது மாதிரி முழு விவரம் தெரியல. இந்த கம்பெனி அங்கீகாரம் வாங்கியிருக்காங்களா, ஏஜென்ட் யாரும், எங்களுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, அவரை பிடிச்சி அவருக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர் கதையா தான் போயிட்டு இருக்கு. முழு விவரம் அந்த கம்பெனி எங்க இருந்து முதலீடு செய்யறாங்க, நமக்கு எப்படி வட்டி தர போறாங்க, இந்த பணம் எப்படி வசூல் பண்றாங்க, இது எங்க போய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற முழு விவரம் தெரியாது. அரசு அங்கீகாரம் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற முழு விவரம் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருக்கும் தெரியாது. பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற நிறுவனம் வந்து முறையாக ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து ஆர்பிஐல வந்து முறையாக அங்கீகாரம் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நாங்க பொதுமக்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கோம். ஏற்கனவே பொருளாதார குற்றப்பிரிவுல இது போன்ற வழக்குகள் அதிக அளவுல வர்றதுனால மோசடி தடுப்பு பிரிவு அப்படிங்கிற ஒரு தடுப்பு பிரிவே நாங்க தொடங்கி இருக்கோம். பிப்ரவரி மாதத்திலிருந்து அந்த பிரிவு செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட அந்த பிரிவு செயல்பட்டதிலிருந்து 256 புகார்கள் இதுவரைக்கும் வந்திருக்கு. இணையதள வாயிலாக 1881 பேர் வந்து தொடர்பு கொண்டு இது போன்ற புகார்களையும் நிறுவனத்தின் மேலே எங்கள்கிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விளக்கத்தை வந்து நேரடியாக அவங்களுடைய தொலைபேசிக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு குறுஞ்செய்தி வாயிலாக நாங்கள் அனுப்பியிருக்கோம். பொதுமக்கள் வந்து எந்தவித ஒரு இது இல்லாமல் மோசடி இது போன்ற நிறுவனங்கள் மீது முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முறையாக இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கா, பதிவாளர் ஆஃப் கம்பெனிஸ், அப்படி ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட முறையாக பதிவு வாங்கியிருக்காங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பதிவு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கீகாரம் வாங்கியிருக்காங்களா என்ற முழு விவரத்தை எங்களிடம் பொருளாதார குற்றப்பிரிவிலும் தொலைபேசியிடம் மோசடி தடுப்பு பிரிவில் தொடர்பு கொண்டு கேட்கலாம் அப்படி மாதிரி சொல்றாங்க. அதாவது இது நிதி நிறுவனங்கள் ஒருபடி மோசடியில் இருந்தாலும் ஏலச்சீட்டு நடத்துறவங்க, மாஸ்டர் சீட்டு நடத்துறவங்க அவங்க ஒரு பக்கத்து மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. அது போன்ற புகார்கள் மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு வந்த வண்ணம் உள்ளன, புகார்கள் தினசரி குவிந்த வண்ணம் உள்ளன. அது போன்ற புகார்களுக்கு முறையான ஆவணங்கள் இல்லை. இதுவாவது ரிசிப்ட், ஏதாவது ஒரு சில ரிசிப்ட் கொடுத்திருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க மாஸ்டர் சீட்டு போடுறவங்க, ஏல சீட்டு போடுறவங்களுக்கு எந்த ஆவணமும் கிடையாது. அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருடைய தகவலா இருக்கு. தமிழக முதலீட்டு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் அடிப்படையிலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுது. கேமா, தொடர்ந்து பேசலாம். கோகுல், திரு கிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், இது வந்து அரசாங்கத்துக்கிட்ட பதிவு பண்ண ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கம்பெனி சட்டத்துக்கு கீழே பதிவு பண்ணிட்டு நிதி நிறுவனம் வந்து நாங்க அரசாங்கத்துக்கிட்ட பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கம்பெனி சட்டத்திற்கும் ரிசர்வ் வங்கி உரிமம் பெறுவதற்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் நாங்க ISO முத்திரை வாங்கியிருக்கோம், அந்த சர்டிபிகேட் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு? இது நீங்க எல்லாம் சொல்றது எல்லாமே மக்களை திசை திருப்பும் வாசகங்கள். அதாவது வந்து முதல்ல கம்பெனின் போது ரெண்டா பிரிக்கிறாங்க, ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன்ஸ், பப்ளிக் லிமிடெட் கன்சர்ன். ப்ரொப்ரைட்டரி ஒரு சிங்கிள் பர்சன் அவரா நடத்துறது, அவரோ அவருடைய பையனோ அவங்க நடத்துறது. பப்ளிக் லிமிடெட் வரும்போது ஷேர் வாங்கி ஒரு 10 பேர், 8 பேர், 50 பேர், 100 பேர், 1000 பேர் ஷேர் போட்டு பங்கு மூலதனங்களை போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது. அந்த பங்கு பொது கம்பெனிகள், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சொல்றோமே, அதுதான் கம்பெனிஸ் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும். கம்பெனிஸ் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறதுக்கும் நிதி நிறுவனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன்னா அது இத்தனை நாள் வரைக்கும் MR கிருஷ்ணன் அண்ட் கம்பெனி அப்படின்னு வச்சிருப்பேன். இது பப்ளிக் லிமிடெட் ஆகினா MR கிருஷ்ணன் பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு போட்ட அப்புறம் நான் அந்த பொருளை தயாரிப்பேன், அவ்வளவுதான். அதுக்குதான் அந்த கம்பெனி ஆக்ட்ல என்னுடைய கம்பெனி ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். நான் என்ன தயார் பண்ணிருக்கேன், என்னுடைய மூலதனம் என்னது, என்னுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு, லாபம் எவ்வளவு, அதெல்லாம் பேலன்ஸ் ஷீட் போட்டு அந்த கம்பெனி சட்டத்தின்படி அவங்களுக்கு மாதம் வருடம் தரணும். அவங்க நம்மளுடைய நிறுவனத்தின் செயல்பாட்டுகளை பார்ப்பாங்க. பட் இந்த நிதின்னு வரும்போது ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் அத கண்ட்ரோல் பண்ண முடியும். கம்பெனி ஆக்டுக்கும் இந்த நிதி நிறுவனங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் அங்க ஒப்புதல் தர முடியும். ரிசர்வ் பேங்க் ஒப்புதல் தரும்போது அவங்க எல்லாவற்றையுமே பார்ப்பாங்க. இந்த கம்பெனி வந்து பணம் வசூல் பண்ணுவதற்கான அதிகாரம் இருக்கா, இவங்களுக்கு மூலதனம் இருக்கா, இவங்க என்ன செய்ய போறாங்க, இவங்க எவ்வளவு வட்டி கொடுக்க முடியும், அவங்க ரிசர்வ் பேங்கே பிக்ஸ் பண்ணிருக்காங்க. 9%, 9.25%. அதிகபட்சம் கோஆபரேட்டிவ் போன்றவங்களும் 9.25 தராங்க. சீனியர் சிட்டிசன் தான் 9.5 தராங்க. அதுக்கு மேல யாருமே தர முடியாது.
அதனால இவங்க அதை எழுதி காமிக்கணும். நாங்க வந்து 10 கோடி ரூபாய் மூலதனம் பண்ணிருக்கோம், நாங்க வந்து 10 கோடி ரூபாய் கடன் வெளியில இருந்து டெபாசிட் வாங்க போறோம், அந்த 10 கோடி ரூபாய்க்கு 9% வட்டி நாங்க தர போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுக்க போறோம், எப்படி பிக்ஸட் டெபாசிட் ரசீது தரப்போறோங்க முதற்கொண்டு அவங்க ரிசர்வ் பேங்க் சப்மிட் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு 1000 ரூபாய் நம்ம கிட்ட கேட்கிறாருன்னா வெறுமனே கொடுத்துருவோமா? அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது எழுதி வாங்கி, ஒரு ரெவன்யூ சாம்பிளையாவது எழுதி வாங்கிட்டு கொடுப்போம். ஆனா இந்த கம்பெனிகளுக்கு இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் அவர்கிட்ட கொடுத்தேன், அவர்கிட்ட கொடுத்தார் அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய யாருமே எந்த விதமான எழுத்து மூலமான உத்தரவாதம் பெறாமல் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் திரு கிருஷ்ணன். தமிழகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு நிதி நிறுவனங்கள் என்பது பதிவு செய்யப்படாத, ரிசர்வ் வங்கியிடம் உரிமம் பெறாத பல்வேறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. அதே நேரத்தில் மக்கள் தங்களுடைய முதலீட்டிற்கான பணத்தை ஒரு நிதி நிறுவனத்தில் செலுத்தும் பொழுது அதற்கு அத்தாட்சியாக எந்த ஒரு சீட்டையும் வாங்கிக் கொள்ளாமல் அந்த ஏஜென்ட் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் மக்கள் தங்களுடைய பணத்தை கட்டி ஏமாந்திருக்கிறார்கள் என்பது பற்றிய பல்வேறு கருத்துக்களை இங்கே நாம் பார்க்கிறோம். இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி நிறுவன மோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவுல எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு, இன்னும் தீர்வு காணப்படக்கூடிய வழக்குகள் இன்னும் எத்தனை இருக்கு, எவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்தவர்களுக்கு மீட்டு கொடுத்திருக்காங்க, இதை பத்தின தகவல் சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது 2000 இருந்து 2014 வரைக்கும் இதுவரை 1727 வழக்குகள் இதுவரை வந்து பொருளாதார குற்றப்பிரிவுல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பொருளாதார குற்றப்பிரிவுல கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக, மோசடி செய்யப்பட்டிருப்பதாக நேரடியாக வந்து பொருளாதார குற்றப்பிரிவுல தமிழகம் முழுவதும் இதுவரை 14 ஆண்டுகளாக புகார் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துல மட்டும் ஒரு 250 புகார்கள் வந்து வழக்குகளாக வந்து பொருளாதார குற்றப்பிரிவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மோசடி தடுப்பு பிரிவு ஆரம்பிச்சதுக்கு பின்பு அதிக அளவிலான புகார்கள் வருவதாகவும், பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருப்பதற்காக நேரடியாக வந்து விளக்கங்கள் கேட்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவுல சொல்றாங்க. மேலும் வந்து இந்த பணத்தை வந்து மீட்டு கொடுப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதாகவும், நீண்ட காலங்களாக இது ப்ராசஸ் இருப்பதனால் அவங்களுடைய சொத்துக்களை முடக்கி கொடுப்பதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் இருப்பதாகவும் அவங்க அதிகாரிகள் தரப்புல பேசும்போது சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதுவரை 1376 கோடி ரூபாய் பணத்தை வந்து அவருடைய சொத்துக்களை மீட்டு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பணத்தை இழப்பீடாக கொடுத்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2500 கோடி ரூபாய் பணம் வந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் இருப்பதாகவும், இது நீண்ட நாள் ஒரு வழக்குகள் நீண்ட நாட்களாக இருந்து அவருடைய சொத்துக்களை முடக்கக்கூடிய பணிகள் வந்து நீண்ட நாட்களாக பல வருடங்களாக அந்த வழக்குகள் நடைபெறுவதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் கோகுல். திரு கிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ பொதுமக்களுக்காக இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சினே வச்சுக்கலாம். இப்போ கஷ்டப்பட்டு அவங்க குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து ஒரு நிறுவனத்துல முதலீடு பண்றாங்க. இப்போ அவங்க முதலீடு பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க நிச்சயமா கவனிக்கணும், எந்தெந்த தகவல்கள் எல்லாம் அவங்க சரி பார்க்கணும்? முதல்ல முதலீடு வந்து அரசு வங்கிகள், அரசுடையமாக்கப்பட்ட வங்கிகள், அந்த அரசு ரெகக்னைஸ் பண்ணிருக்கிற பிரைவேட் பேங்க்ஸ், அதுல மட்டும்தான் நிதி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். வழி மற்ற வங்கிகள் நிதி நிறுவனம் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருடைய நிதி நிறுவனத்தின் நம்பகத்தன்மையை நம்ம பார்க்கணும். இப்ப கிறிசில் ரேட்டிங் இருக்கு, அப்புறம் வந்து செபின்னு இருக்கு, செபின்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட், அது மாதிரி நிறுவனங்கள் அவங்க லிஸ்ட் போடுறாங்க யாரெல்லாம் நம்பகத்தன்மை உள்ளவர்கள். அதை நம்ம படிச்சு பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட்டையோ அதையோ பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து அவர் யாரு பிராமிஸ் பண்றாரோ அவர் எழுத்து மூலமாக ஒரு கொடுக்கிறாரா. இப்ப நம்ம ஒரு 1000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்னா ஒரு பிக்ஸட் டெபாசிட் ரசீதுன்னு ஒன்று தராங்க. உங்களுக்கு இந்த பணம் 5 வருடத்திற்கு இந்த வட்டிக்கு தரணும், அது மாதிரியாவது எழுதி வாங்கிக்கணும். ஒண்ணுமே எழுதி வாங்காம இது மாதிரி கொடுக்கும்போது கட்டாயம் நம்ம ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் ஏமாற்றப்படும் என்பதுதான் உண்மை. இப்ப வந்து நீங்க வேற சொன்ன மாதிரி என்ன நம்ம பார்க்கணும்னா அந்த வங்கியினுடைய விளம்பரம் வரும். வங்கி இல்லாத என்பிஎஃப்சி நாங்க சொல்ற மாதிரி நான் பேங்கிங் பைனான்ஸ் விளம்பரங்கள் கொடுப்பாங்க. நீ இப்போ காமிச்ச ஒரு நோட்டீஸ், பிரிண்டட் நோட்டீஸை காமிச்சு அதுல போட்டு 8% தரேன், 50,000 தரேன், 20,000 தரேன், அதுல யாராவது கையெழுத்து போட்டிருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு பிரிண்டட் நோட்டீஸ். அந்த நோட்டீஸை நம்பி நம்ம செய்ய முடியாது. எழுத்து மூலமாக உங்களுக்கு வந்து 5 வருடத்துல நீங்க இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டினா 5 வருடம் கழித்து 1500 ரூபாய் தரேன் அப்படின்றது எழுத்து மூலமா கொடுத்தாலும் அது 9% மேல ஆச்சுன்னா கூட நம்ம அட்லீஸ்ட் அந்த 9% வட்டியாவது கேட்டு வாங்கக்கூடிய ஒரு
இது இருக்கு, நமக்கு வசதி இருக்கிறது. நம்ம கேஸ் போட்டாலோ ஏதோ இதுல எதுவுமே சொல்லாம எங்கேயுமே நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நம்ம பணம் கொடுத்ததுக்கான ஆதாரமும் கிடையாது, அவர்கள் நமக்கு இந்த பணத்தை திருப்பி தருவார்கள் சொன்னதுக்கான ஆதாரமும் கிடையாது. அவங்க எழுத்து மூலமாக எழுதி வாங்கிக்காமல் பாஸ்புக் வச்சுக்காம எந்த பணத்தை போட்டாலும் அது கிடைச்சா அதிர்ஷ்டம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மீதி எல்லாம் நம்ம ரிஸ்க் தான் எடுக்கிறோம். நம்ம பணத்தை போட்டுட்டு ரிஸ்க் தான் எடுக்கிறோம். இது மக்கள் திரும்பி திங்க் பண்ணணும். நம்ம 9% அரசாங்கம் நிர்ணயித்த வட்டிக்கு மேல நம்ம எதிர்பார்க்கிறோம், இது தவறு, இது மாதிரி செய்யக்கூடாது. அரசாங்க வங்கிகள்லயே போடுவோம். அரசு நிறுவனங்கள் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், எலக்ட்ரிசிட்டி ஃபைனான்ஸ் கார்பரேஷன். என்னன்னா நிறைய கிராமப்புறங்கள்ல வங்கி சேவைகளை எளிதில் மக்கள் போய் தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால ஒரு நல்ல பாயிண்ட். நான் ஏற்கனவே சொன்ன கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற 7 லட்சம் கிராமங்கள்ல வங்கியே இல்ல. இப்போ கிராமீண வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 28 பிரதம மந்திரி ஜன் தன் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அனைத்து குடும்பங்களுக்கும் கணக்கு ஓபன் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. அந்த ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு ஓபன் பண்ணி 6 மாதத்துக்குள்ள அவங்களுக்கு 5000 ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்கும். 5000 ரூபாய் ஓவர் டிராஃப்ட். அதை தவிர அவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய நிதி இதெல்லாம் இருக்கு இல்லையா, லோன்ஸ், அது எல்லாமே த்ரூ தட் பேங்க் அவங்களுக்கு பணம் வரும். அதனால எல்லா வசதிகளுமே இனி வங்கி மூலமாகவே செய்யணும்ன்றது தற்போதைய அரசினுடைய திட்டம். இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் எல்லா இந்தியாவில் உள்ள அத்தனை கிராமங்களுக்கும் வங்கி வரும். அப்போ வங்கி மூலமாக சேமிப்போம் என்ற மனப்பான்மை மக்களிடம் வளரும். இது போன்ற புல்லுருவிகள், நான் புல்லுருவிகள் தான் சொல்லணும், இது மாதிரி புல்லுருவிகளுடைய வளர்ச்சி அடியோடு கட்டுப்படுத்தப்படும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். தமிழகத்தின் கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு வகையான மோசடிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. நிதி நிறுவன மோசடி மட்டுமல்லாமல் காந்த படுகை விவகாரம், தங்க காசு விவகாரம், நிலங்கள் மோசடி, ஈமு கோழி விவகாரம் என பல்வேறு வகையான மோசடிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மக்களுக்கு இது பற்றிய ஒரு தெளிவான பார்வை இல்லை என்பதுதான் இந்த நிதி நிறுவன மோசடிகள் அனைத்தும் சுட்டிக்காட்டுகின்றன. சமீபத்தில் கூட சென்னையில் இருக்கக்கூடிய PACL என்கின்ற நிறுவனம் மக்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை ஏமாற்றி தங்களுடைய நிறுவனத்தை பூட்டிவிட்டு எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு தற்பொழுது நிலை இருக்கிறது. மக்கள் தாங்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யும் பொழுது பல்வேறு விதமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். முதலில் அரசு வங்கிகளில் முதலீட்டை செய்யலாம். ஆனாலும் தனியார் வங்கிகளை யாரும் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தாங்கள் முதலீடு செய்யக்கூடிய நிறுவனம் என்பது முறையாக பதிவு பெற்ற நிறுவனம் தானா என்று பார்க்க வேண்டும். தமிழகத்தில் ஒரு நிதி நிறுவனம் தொடங்க வேண்டுமானால் ரிசர்வ் வங்கியிடமிருந்து உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்தில் ரிசர்வ் வங்கியின் பல அமைப்புகளிடமிருந்து உரிமம் பெற்றிருந்தாலும் பரவாயில்லை. அதே நேரத்தில் தாங்கள் முதலீடு செய்யக்கூடிய அந்த நிதி நிறுவனத்தின் அடிப்படை தகவல்களை ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் தாங்கள் முதலீடு செய்யக்கூடிய பணத்திற்கு எழுத்துப்பூர்வமாக சான்று ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது நீதிமன்றத்தில் கூட செல்லுபடியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மேலும் மக்களின் அறியாமைதான் இந்த நிதி நிறுவன மோசடிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட அல்லது ஒரு பொருள் வாங்குவதற்கு கூட பல்வேறு கேள்விகளை கேட்கக்கூடிய நாம் நம்முடைய பணத்தை முதலீடு செய்வதற்காக அந்த நிதி நிறுவனம் சொல்லக்கூடிய பல ஆசை வார்த்தைகளுக்கு நம்பி அவர்களிடம் எந்த கேள்வியையும் கேட்காமல் விடுகிறோம். அந்த நிறுவனம் பற்றிய அடிப்படை தகவல்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது பற்றிய தொடர் கண்காணிப்பில் அரசின் நடவடிக்கைகள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நிதி நிறுவனத்தின் மீதான தொடர்ச்சியான கண்காணிப்புகள், தணிக்கைகள் அரசு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் கோகுல் மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு கிருஷ்ணன் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.